கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய தேவாலயத்திலே ஒருவர் உதவி குருவாக பணியிலே சேர்ந்தார். அந்த இளைஞர் அப்போதுதான் வேதாகம கல்லூரியிலே பட்டம் பெற்று 2-3 ஆண்டுகள் ஊழியத்திலே பங்கு பெற்றுவிட்டு புதியதாக உதவி ஆயராக வந்து சேர்ந்தார். அப்பொழுது அந்த திருச்சபையில் உள்ள ஒரு முதிய தம்பதிகள் அவரை ஏற்கனவே சிறு வயது முதல் அறிந்திருந்தார்கள். அவர்களுக்கு அவர் நெருங்கிய சொந்தக்காரர். எனவே அவர்கள் ஆச்சரியத்தோடு இப்படி பேசினார்கள். இந்த பையனா ஒரு ஆயராக வந்து ஜாயின் பண்றான், இவன் இளமையில் செய்த சேட்டைகள் எவ்வளவு என்று எங்களுக்கு தெரியும், சிறு வயதில் செய்த சேட்டைகள் எவ்வளவு என்று எங்களுக்கு தெரியும். ஒரு மோசமான பையன் இன்றைக்கு உதவி ஆயராக வந்து பொறுப்பேற்றிருக்கிறானே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அருகில் இருந்த ஒருவர் சொன்னார், இதற்கே ஆச்சரியப்படுகிறீர்களே, இவரை கர்த்தர் மன்னித்து தம்முடைய ஊழியத்திற்கு என்று தெரிந்து கொண்டு இந்த தேவாலயத்திலேயே உதவி ஆயராக பொறுப்பேற்க பண்ணியிருக்கிறார். அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் பரலோகத்துக்கு போகும்போது 3 காரியங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்துமாம், அது தெரியுமா என்று கேட்டார். அவர்கள் என்ன என்று அவர்கள் கேட்டார்கள். நாம் பரலோகத்துக்கு போகும்போது அங்கே யாரையெல்லாம் எதிர்பார்த்தோமோ அவர்கள் எல்லாம் அங்கே இருக்க மாட்டார்கள். ஐயோ, அவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் என்று ஆச்சரியப்படுவோம். அடுத்து நாம எதிர்பாராத பலர் அங்கே வந்திருப்பார்கள். இவர்கள் எப்பொழுது மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஆச்சரியப்படுவோம். கடைசியாக அங்கிருக்கும் பரிசுத்தவான்களை பார்த்துவிட்டு, இவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரே, எப்படி நாங்கள் இதற்குள்ளே வந்தோம், நாங்கள் தகுதியற்றவர்களாயிட்டே என்று சொல்லி நம்மை நாமே பார்த்து ஆச்சரியப்படுவோம். நாம் பரிசுத்தவான்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படிக்கு தேவன் தம்முடைய கிருபையினாலே சேர்த்துக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். எனவே மனுஷருடைய பார்வையிலே சாட்சி பெற்றவர்களாக வாழ்ந்திருந்தாலும் வாழாவிட்டாலும் கர்த்தர் எவரை சேர்த்துக் கொள்ள சித்தமாயிருக்கிறாரோ அவர்களை சேர்த்துக் கொள்வார். அதை குறித்து ஒருவனுக்கும் அவர் கணக்கு சொல்ல வேண்டியதில்லை. நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருப்பது போல அநேக கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த அனுபவம் அவர்களுக்கும் கர்த்தருக்கும் மட்டுமே தெரிந்திருக்கிறது. எனவே நம்மை தமிழத்தை சேர்த்துக் கொண்ட கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டுமே என்று மற்றவர்களை சேர்த்துக் கொண்டதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். கர்த்தர் அநேகருக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் தன்னை குறித்து சொல்லுகின்றார், நான் அறியாமல் செய்ததனாலே இரக்கம் பெற்றேன். அறியாமல் செய்தீர்களோ அறிந்து செய்தீர்களோ, கர்த்தர் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவனை மனம் திரும்ப பண்ணி தமிழத்திலே சேர்த்துக் கொள்ளுகின்றார். அந்த இரக்கத்தை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். நாம் பெற்றிருந்தால் அவரை நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் மீது இன்னும் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கர்த்தர் தாமே நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.